காட்சி 2. ஏகாம்பரத்தின் வீடு. ஏகாம்பரத்தின் நண்பர் அன்னமுத்து யோசனை கேட்டு ஏகாம்பரத்திடம் வருகிறார். அண்ணே, ஏகாம்பரம் அண்ணே, உங்களை தான் தேடி வந்தேன். எங்க போயிருந்தீங்கன்னே? தேடாத இடமே இல்ல. எங்க தேடினா அன்னமுத்து? சந்திரன் தேடியா? நான் அங்கதான் போயிருந்தேன். என்னது சந்திரன்லையா? சந்திரன் சூரியன் படத்துக்குள்ள ராக்கெட் வேணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் புரியாதுன்னு சொல்றது. பக்கத்துல இருக்கிற சந்திரன் சந்திரன் தேடி இருக்க போறதுக்கு ராக்கெட் வேணுமா? நீங்க ஏடா கூடமா ஏதாச்சும் பண்ணி மேல போயிட்டீங்களோ என்னமோன்னு நினைச்சேன். நான் மேல போறதுக்கும் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லினே. ஆமா, நீங்க எத்தனையோ பேருக்கு ஏடா கூடமா யோசனை சொல்லி நல்லது பண்ணிருக்கீங்களே. எனக்கும் ஒரு வழி நீங்க தான் சொல்லணும்னே. சரி நறுக்குன விஷயத்துக்கு வா. நான் கசாப்பா கடைக்கு போறோம். என்ன விஷயம்? என் சம்சாரத்தை கூட மாரடிக்க முடியலன்னே. ஏன் யாராச்சும் முக்கியமான செத்து போயிட்டாங்க? அது இல்லன்னே, அவளை வச்சு குடித்தனம் பண்ண முடியல. ராட்சசி மாதிரி ஆடுறா. என் சந்தோஷமே இல்ல. அவ என் வழிக்கு கொண்டு வர ஒரு நல்ல வழிய சொல்லுங்கண்ணே. செத்து போயிட்டாங்க கேட்டா ஒரு அடி மாட்டி விடுற பாரு. புரியுதான்னு விமலா வக்கீல போய் பாரு. ஃபீஸ் இல்லாம கேஸ் இல்லாம உனக்கு நல்ல முடிவு கிடைக்கும். ஃபீஸ் இல்லாம கேஸ் இல்லாம எப்படின்னே? விமலாவை போய் பாரு, அப்போ புரியும். சரிங்கண்ணே. நல்லா மாட்டிக்கிட்டியா சொன்னால நல்லா மாட்டிட்டியா? எனக்கு வேலை முடிஞ்சிச்சு.